பரம வைத்தியர். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். சீமோனுடைய மாமி. சீமோன் பேதுருனுடைய மனைவியின் தாயாரை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிறார். கலிலேயா தேசமெங்கும் இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி பிரசித்தமாயிற்று. தம்முடைய கீர்த்தி பிரசித்தமானவுடன் இயேசு கிறிஸ்து அமைதியாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கவில்லை. தற்காலத்தில் ஒரு சிலர் தங்களுடைய கீர்த்தி பிரசித்தமானவுடன் படுக்கையில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வேலைகளை குறைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய கீர்த்தி பிரசித்தமானவுடன் சும்மா இருக்கவில்லை. அவர் நன்மை செய்கிறவராக எல்லா இடங்களுக்கும் சுற்றித் திரிகிறார். நம்முடைய கீர்த்தி பெருகும்போது நாம் சும்மா இருக்கக்கூடாது. நம்முடைய நற்பெயரை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். சுறுசுறுப்போடு வேலை செய்ய வேண்டும். ஊழியம் வளர்ந்தவுடன் சும்மா இருந்துவிடக்கூடாது. மேலும் சுறுசுறுப்பாக ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தை விட்டு வெளியே வருகிறார். இந்த ஜெப ஆலயத்தில் தமது தெய்வீக அதிகாரத்தினால் பிரசங்கம் பண்ணி பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனை குணப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய கீர்த்தி பிரசித்தமானாலும் தம்மோடு கூட இருக்கும் ஏழை மீனவர்களை இயேசு கிறிஸ்து மறந்து போகவில்லை. அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவருடைய குடும்பத்தாரோடு ஐக்கியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவின் வீட்டிற்கு போகிறார். இயேசு கிறிஸ்துவை பேதுரு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவருக்கு விருந்து உபசரிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். ஏழை மீனவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக இயேசு பேதுருவின் வீட்டிற்கு போகிறார். பேதுருவின் வீட்டில் அவனுடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறாள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் நன்மை செய்வதற்காகவே வருகிறார். தமக்கு போஜனம் கொடுத்து போஷிப்பவர்களுக்கு அவர் நிச்சயமாகவே நன்மை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் கரம் பேதுருவின் மாமியை சுகமாக்கிற்று, பலப்படுத்திற்று. இயேசு தமது கையினால் அவளுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. பேதுருவின் மாமி தன் ஜுரம் நீங்கியவுடன் அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறாள். நாம் ஊழியம் செய்வதற்காகவே தேவன் நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்துகிறார். சரீர சுகம் பெற்றவுடன் ஊழியத்தில் பங்கு பெறாமல் ஊழியத்தை புறக்கணிப்பதும் அசட்டை பண்ணுவதும் நல்லதல்ல. சகல பிணியாளிகள். இயேசு கிறிஸ்துவிடம் ஏராளமான பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வருகிறார்கள். ஓய்வு நாளில் மாலை பொழுதில் ஜனங்கள் வியாதியஸ்தர்களை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார்கள். இப்போது சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்திருக்கிறது. சாயங்காலத்திற்கு முன்பாக பகல் வேளையில் ஜனங்கள் வியாதியஸ்தர்களை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வரவில்லை. ஒருவேளை அது ஓய்வு நாளாக இருப்பதினால் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது தேவனுக்கு விரோதமானது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆகையினால் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் ஜனங்கள் வியாதியஸ்தரோடு இயேசு கிறிஸ்துவிடம் வராமல் தங்கள் வீடுகளிலேயே காத்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் அஸ்தமித்த பின்பு வியாதியஸ்தரையும் பிசாசு பிடித்தவர்களையும்
அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கும் வீட்டு வாசலுக்கு முன்பாக பட்டணத்தார் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். ஜெப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனை குணப்படுத்தினார். அந்த செய்தி ஊர் முழுவதும் பரவிற்று. அவருடைய நற்கீர்த்தி கலிலேயா தேசம் எங்கும் பரம்பிற்று. இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமையை கேள்விப்பட்ட பட்டணத்து ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திற்கு அருகாமையில் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்தவர்களிடம் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஜெப ஆலயத்தில் திரளான ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி பிசாசு பிடித்திருந்த மனுஷனை குணப்படுத்தினார். அங்கு திரளான ஜனங்கள் இருந்தது போலவே இப்போது இயேசு கிறிஸ்து இருக்கும் வீட்டிலும் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் தேவையுள்ள ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். மருத்துவரை சுற்றி வியாதியஸ்தர்கள் இருப்பது போல இயேசுவை சுற்றிலும் வியாதியஸ்தரும் பிசாசு பிடித்தவர்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரம வைத்தியர். தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட அனைவரையும் அவர் சொஸ்தமாக்குகிறார். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்குகிறார். எல்லா வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிறார். ஜெப ஆலயத்தில் ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பிடித்திருந்த பிசாசை துரத்தி இயேசு அவனை சொஸ்தமாக்கினார். இப்போது தமது குணமாக்கும் வல்லமையை இரவு வேளையில் ஒரு வீட்டில் மறுபடியும் வெளிப்படுத்தி பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விடுகிறார். பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றன. ஆகையினால் அவைகள் பேசுவதற்கு இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கவில்லை. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். மத்தேயு 8:16 வசனத்தோடு கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கும் செய்தி. ஓய்வு நாள் முடிந்து விட்டது. ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது பாவம் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். ஆகையினால் சாயங்காலமான போது இயேசுவிடம் வியாதியஸ்தர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவர்கள் யாரும் வெறுமையாக திரும்பி போவதில்லை. இயேசுவால் குணப்படுத்த முடியாத வியாதியும் ஒன்றுமில்லை. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரம் சிலருக்கு எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கலாம். ஆயினும் அவர்களை பிசாசுகள் பிடித்திருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. இயேசுவின் ஜெபம். அவர் அதிகாலையிலே இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து தனிமையாக ஜெபிக்கிறார். நமது தனி ஜெபத்திற்கு அவர் முன்மாதிரியாக அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றி புகழுகிறோம். நம்மை போலவே இயேசு கிறிஸ்துவும் தமது மனுஷத்துவத்தில் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் தனிமையில் ஐக்கியமாக இருப்பதற்கு தம்முடைய நேரத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோടെ ஜெபிக்கிறார். இந்த நாள் ஓய்வு நாளுக்கு அடுத்த அதிகாலை பொழுதாகும். வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் நாமும் தேவனுடைய கிருபாசன தண்டையில் கிட்டிச் சேர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபித்த இந்த அதிகாலை வேளை வாரத்தின் முதலாவது நாளாகும். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். அதிகாலை பொழுதில் விசுவாசிகள் எழுந்திருந்து கர்த்தரை துதிக்க வேண்டிய நாள். அதிகாலையில் ஜனங்கள் எல்லாம் தங்கள் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இருட்டோടെ எழும்பி ஜெபிக்கிறார். நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் பசுமையாகவும் உற்சாகமாகவும் இருக்கும்போது நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வர வேண்டும். அதிகாலை வேளையிலேயே ஆவிக்குரிய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார். இது ஒரு தனிமையான இடம். தேவனோடு தனித்திருப்பதற்கு தனிமையான இடத்தை தேடி போக வேண்டும். நமது அலுவல்களிலும் தொழில்களிலும் எவ்வளவு விறுவிறுப்பாக செயல்பட்டாலும் தேவனோடு தனித்திருப்பதற்கு நேரத்தையும் ஸ்தலத்தையும் ஒதுக்க வேண்டும். கலிலேயா நாடு எங்கும் சீஷர்கள் தங்கள் தூக்கத்தை விட்டு எழும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தாங்கள் நித்திரையை விட்டு எழும்பிவிட்டதாக நினைத்து இயேசு கிறிஸ்துவை அந்த வீட்டில் தேடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அங்கே இல்லை. இயேசு அவர்களுக்கு முன்பாகவே அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு
வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீஷர்களும் அந்த இடத்திற்கு போய் அங்கு இயேசு ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். வனாந்திரத்தில் இயேசுவை கண்டபோது, உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமானதினால் சீஷர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் தனிமையாக ஜெபிப்பதற்கு பதிலாக ஊருக்கு வந்து எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்திவிட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கும் வீடு பேதுருவின் வீடு. அந்த பட்டணம் பேதுருவின் பட்டணம். ஆகையினால் தங்களுடைய ஊரில் இயேசு கிறிஸ்து எப்போதும் தங்கியிருந்து தங்களுடைய ஊர் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சீஷர்களின் விருப்பத்தை அங்கீகரிக்கவில்லை. அடுத்த ஊர்களிலும் தாம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று இயேசு அவர்களிடம் கூறுகிறார். ஆகையினால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களையும் அழைக்கிறார். தாம் சொன்ன பிரகாரமாக இயேசு கிறிஸ்து கலிலேயா நாடெங்கும் சுற்றி நடந்து ஊழியம் செய்கிறார். அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வருகிறார். மனுஷரை பிடித்திருந்த பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறார். தமது வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கும் தற்காலத்து மிஷனரியுடைய ஊழியத்திற்கும் வித்தியாசம் தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் தேடிச் சென்றார்கள். நாம் தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் நம்மையும் தேடி வருவார்கள்.